கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜெபிப்போமா. அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான வேலைக்காக நன்றி. எங்களோடு பேசும் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவராவார்கள். இந்த வசனத்தின் முன்பகுதியை மாத்திரம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பாவ பேச்சு மாத்திரம் பாவம் அல்ல, வீண் பேச்சும் பாவமாகும். பாவ பேச்சு என்றால் என்ன என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். மற்றவர்களை திட்டுவது, ஏசுவது, கோல் சொல்லுவது, குறை சொல்லுவது, கெட்ட வார்த்தை போடுவது, தூஷணமாய் பேசுவது போன்றவைகள் பாவ பேச்சு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பாவ பேச்சுகளுக்கு நாம் விலகி இருக்கிறோம். இதை நாம் பேச மாட்டோம். ஆனால் வீண் பேச்சு என்ன என்பதை நாம் அறியாமலே வீண் பேச்சுகளை பேசி பேசி நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். வீண் பேச்சு என்றால் என்ன? பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமில்லாத பேச்சுகள் வீண் பேச்சுகளாகும். அது பாவம். இதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தொழிலை குறித்து பேசக்கூடாதா? வேலையை குறித்து பேசக்கூடாதா? குடும்பத்தை குறித்து பேசக்கூடாதா? பிள்ளைகளை குறித்து பேசக்கூடாதா? உலக நடப்புகளையும் குறித்தும் பேசக்கூடாதா? பேசலாம். ஆனால் எல்லா பேச்சுகளின் முடிவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பழுதை உண்டாக்கக்கூடியதாய் காணப்படக்கூடாது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படியாக நீங்கள் செல்கிறீர்கள். சுமார் அரை மணி நேரம் அந்த குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். பின்பு ஒரு ஜெபம் செய்துவிட்டு வந்து விடுகிறீர்கள். நீங்கள் திரும்பும்போது யோசித்து பாருங்கள், அந்த குடும்பத்தோடு சுமார் அரை மணி நேரம் பேசிய பேச்சு அந்த குடும்பத்தாருடைய அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஊழியத்திற்கு அல்லது செய்யும் உலக பணிக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்குமா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் சுமார் அரை மணி நேரம் பேசிய பேச்சு வீண் பேச்சு, அது பாவம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. வீண் பேச்சு என்றால் என்ன? ஒருவருக்கும் பிரயோஜனமில்லாத பேச்சு, ஒருவருக்கும் பயனில்லாத ஒரு பேச்சு. நேரம் போகவில்லை என்று பேசுகிற பேச்சு வீண் பேச்சு. சிலர் சும்மா இருந்தாங்கன்னா செல்ஃபோனை ஆன் செய்து யாருக்காவது ஃபோன் போட்டு அவசியமில்லாமல், தேவையில்லாமல் மற்றவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களும் வீண் பேச்சு பேசி மற்றவர்களையும் வீண் பேச்சு பேச வைத்து தானும் பாவம் செய்து மற்றவர்களையும் பாவம் செய்ய வைத்து விடுவார்கள். நமக்கு வாய் கொடுக்கப்பட்டு இருப்பது நாம் விரும்புவதையெல்லாம் பேச அல்ல, தேவையானதை மாத்திரம் பேச. மீண்டுமாய் நான் சொல்கிறேன், நமக்கு வாய் கொடுக்கப்பட்டு இருப்பது நாம் விரும்புவதையெல்லாம் பேச அல்ல, தேவையானதை மட்டும் பேச. நமது வாயை குறித்தும் நம்முடைய பேச்சை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் தவறுவது அவருடைய வார்த்தைகளினாலே தவறி பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொன்னாராம். எப்படி என்றால், என் வார்த்தையை மட்டும் நீ பேசு என்று சொல்லி. இதற்கு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழிய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும், யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் ஆண்டவர் தரும் வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் பேச வேண்டும். இந்த பூமியில் ஆண்டவர் பேசுவதற்கு ஒரு வாய் வேண்டும். அதற்காகவே நமக்கு வாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய் நமக்கு விருப்பமானதை பேச அல்ல, ஆண்டவர் தனக்கு விருப்பமானதை பேசுவதற்கு. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய் நமக்கு விருப்பமானதை பேச அல்ல, ஆண்டவர் தனக்கு விருப்பமானதை பேசுவதற்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், நல்ல வார்த்தை மட்டும்தான் பேச வேண்டுமாம். நல்ல வார்த்தை என்றால் என்ன? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை நல்ல வார்த்தை என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை என்றால் என்ன? பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத மற்றவர்களுக்கு பிரயோஜனமில்லாத வார்த்தை கெட்ட வார்த்தை. வீண் பேச்சு, வீண் வார்த்தைகள் தான் கெட்ட வார்த்தை. அது பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே உங்கள் பேச்சை குறித்து, உங்கள் வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் யாரோடு அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறீர்கள்? மனிதனோடு கூட அதிகமாய் பேசுகிறவன் தேவனோடு அதிகமாய் பேசவே மாட்டான். மனிதனோடு அதிகம் பேசிக்கொண்டிருப்பவன் தேவ பிரசன்னத்தை இழந்து போவான் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஜெபிக்கும்போது, வேதம் வாசிக்கும்போது, பிரசங்கம் கேட்கும்போது சிந்தனைகள் எங்கெல்லாமோ செல்கிறது. ஏன் தெரியுமா? மனிதனோடு வீண் பேச்சு பேசி தேவ பிரசன்னத்தை இழந்து போய்விட்டீர்கள். அவசியமில்லாத SMS, சேட்டிங், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பரிமாற்றம் போன்றவையும் வீண் பேச்சின் மறு வடிவமாகும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே இதை குறித்தும் நாம் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போகக்கூடாது. மனுஷர் பேசும் பாவ வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. மனுஷர் பேசும் பாவ வார்த்தைகள் ஒன்றை மட்டும் என்று எழுதப்படவில்லை, யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம் வார்த்தைகளே நம்மை நீதிமான் என்று தீர்க்கும் அல்லது குற்றவாளி என்று தீர்க்கும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். வீண் வார்த்தைகளுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் விலகி இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வீண் வார்த்தைகளுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் நாங்கள் விலகி இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வீண் பேச்சுக்கு விலகி இருக்க வேண்டும், மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.